கேஸாக இருந்தாலும் சரி தான், பெட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 100 ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வருமானம் எங்களுக்கு கிடையாது. 10 ரூபா சம்பாதிக்கணும்னு தான் நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறோம். அது அதுக்கே பெட்ரோலுக்கே சரியாக போகுது. அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ரேட் ஏறிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஷேர் ஆட்டோவிலேருந்து எல்லா இடத்துலையும் ரேட் ஏற்றிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு சேலரி ஏறுதானா கிடையவே கிடையாது. இப்போ நமக்குன்னா வந்து 3 ரூபா கம்மியாக ஏறி இருக்குது. ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா ஏறி இருக்குது. ஏன்னா இது நம்ம கையில் இல்லை, பெட்ரோல் ஏற்றத்தில் எல்லாம் வந்து நம்மளுடைய கையில் இல்லை. இப்போ விஜய் சிஎம் இருக்கிற என்ன பண்ணுவார் தெரியல. ஈரானில் போர் இருந்தாலும் பெட்ரோல் ஏற்றிட்டாங்க. ஏன் தள்ளிட்டு வரீங்க? இப்போ பெட்ரோல் ஆயிடுச்சு. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெட்ரோலோட விலை 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 105 ரூபா உயர்ந்திருக்கு. அதே மாதிரி டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு 95 ரூபா உயர்ந்திருக்கு. இந்த விலை இப்படியே நிற்காது, தொடர்ந்து படிப்படியாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு வந்து 120 ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டீசலோட விலை வந்து 1 லிட்டர் 100 ரூபாய் நெருங்கும்னு சொல்லி பொருளாதார நிபுணர்களும் பங்குச்சந்தை நிபுணர்களும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது வாகன ஓட்டிகளும் அன்றாட பொதுமக்களும் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க, அப்படி பல்வேறு விஷயங்களை பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்டே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதனால் என்ன பாதிப்புனாக்கா, எங்கள் வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது. இப்போ அன்றைக்கி வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக இருந்தது. மீட்ரு வந்து அன்றைக்கி வந்து மீட்ரு போட்டு ஓட்டணும் அம்மா பீரியடில் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது ஜிபிஎஸ் மீட்ரு கொடுக்குறேன்னாங்க. எங்களால் விலைவாசி அதிகமாக ஆகிப்போச்சு. ஓட்டி ஓட்டி வண்டிக்கு பெட்ரோல் தான் போட முடியுதாக்கண்டி இதை வருமானம் கிடையாது. இது இடையில் ஓலா, ஊப்பர், ராபிட்டோ இதெல்லாம் ஓடுது. ஏன்னா கேஸாக இருந்தாலும் சரி தான், பெட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 100 ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வருமானம் எங்களுக்கு கிடையாது. அன்றைக்கி இருந்த வருமானம், அன்றைக்கி 500 ரூபா சம்பாரிச்சா கூட நிம்மதியாக இருந்தோம். இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாரிச்சா கூட அந்த 1000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு டபுள் மடங்கு இருக்குது. அதை சமாளிக்க முடியல. பெட்ரோல் விலை வந்து இன்னைக்கு 105 ரூபா உயர்ந்திருக்கு. நீங்கள் ரேபிட்டோ ஓட்டுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பெட்ரோல் உயர்வில்? பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குன்னா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு வந்து ரேபிட்டோ ஓட்டுறதுக்கு இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் பெட்ரோல் விலை குறைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 10 ரூபா சம்பாதிக்கணும்னு தான் நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறோம். அதுக்கே பெட்ரோலுக்கே சரியாக போகுது. அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வந்து பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா எங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு எங்களுடைய குறிக்கோள். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டீங்க? இன்றைக்கி நான் 100 ரூபாய்க்கு போட்டேன். 100 ரூபாய்க்கு போட்டு 200 ரூபாய்க்கு தான் ஓட்டினேன். ஏன்னா அதுக்கு மேலே ஓட்ட முடியல. எனக்கு இப்போ டிராஃபிக்கில் எல்லாம் ஃபுல்லாக அந்த டிராஃபிக்லேயே வந்து பாதி பெட்ரோலே காலி ஆகிடுது. இப்போதைக்கு வந்து 100 சில்லற ரூபாய் விற்கிறாங்க. 105 ரூபா 105 ரூபா விற்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ பெட்ரோல் வந்து குறைச்ச ஒரு 90 ரூபா இல்லை 85 ரூபா அப்படி குறைச்சா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் சேவாக இருக்கும் எல்லாமே. பெட்ரோல் விலை வந்து இப்போ சிட்டியில் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, அவுட் ஆஃப் சிட்டியில் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா நாங்கள் இங்கேயும் போகிறோம், நம்ம சிட்டி அட்வொகேட் இடத்துல நம்ம திருவள்ளூர் போகிறோம், ஸ்ரீபெரும்பூர் போகிறோம். அங்கே அப்போ பெட்ரோல் போட சொல்லி சிட்டியில் கம்மியாக இருக்காங்கன்னா நம்ம மப்ஸில் அங்கே 10 ரூபா கூட தான் முடியும். ஏன்னா பாமரம் போல் வருமானம் இல்லை. இப்போ விஜய் சிஎம் இருக்கிற என்ன பண்ணுவார் தெரியல. ஈரானில் போர் இருந்தாலும் பெட்ரோல் ஏற்றிட்டாங்க. ஏதோ நாங்கள் அட்வொகேட்ஸு ஒரு நாள் 2000 சமைச்சோம், ஆகவே பெட்ரோலுக்கு போகிறோம். இதில் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணோம், எல்லாமே பார்க்கணும், கஷ்டம்தான். ஒரு நாளைக்கு எவ்வளோத்துக்கு பெட்ரோல் போடுவீங்க? நார்மலாக போடுவீங்க, இப்போ 105 ரூபா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு நார்மலாக எவ்வளோத்துக்கு பெட்ரோல் போடுவீங்க நீங்கள்? நாங்கள் நார்மலாக ஒரு 1000 போடுவோம் லோக்கல்னா. இப்போ அவுட் ஆஃப் நாங்கள் இப்போ நீலங்கரை, இப்போ மகாபலிபுரம் போனால் 2000 போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகிற நாங்கள் ஒர்க்கை பொறுத்து நாங்கள் இப்போ பெட்ரோல் போடுவோம். என்னென்ன பாதிப்பு இதனால உங்கள் லைஃப்பில் என்ன தாக்கத்தை இருக்குது? இல்லை சம்பாதிச்சு பாதி பெட்ரோலுக்கு போயிட்டே. ஏன்னா இப்போ வீட்டு வாடகை கட்டணும், பசங்க படிக்க ஃபீஸ் கட்டணும். நாங்கள் சம்பாதிச்சு பெட்ரோலுக்கு போயிடுச்சா அப்போ பப்ளிக் எப்படி தான் முன்னேறுது, எப்படி தான் சேவ் பண்ணுறது? இது தமிழக சூழல் நடவடிக்கை எடுத்து பெட்ரோல் விலையை நம்ம துபாய் அதர் கண்ட்ரியில் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேட் ஏறிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஷேர் ஆட்டோவிலேருந்து எல்லா இடத்துலையும் ரேட் ஏற்றிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு சேலரி ஏறுதானா கிடையவே கிடையாது. நல்லா அஃபெக்ட் ஆகிறது எங்களை மாதிரி ஆளுங்க தான். ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். வெளியில் சுற்றுறது தான் வேலை. பெட்ரோல் போட்டால் தான் ஆச்சு பொழப்பு. பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக பெட்ரோல் கம்மியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது. சாமானிய மக்களுக்கு நல்லது, அவ்வளோதான். அவங்க ரொம்ப சம்பாதிக்கிறவங்க பெரிய பிரச்சனை கிடையாது. ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் கஷ்டம். வேறு கமிட்மெண்ட்டை குறைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான், வேறு வழி இல்லைல்ல. அதர் இன்கம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணலாம். ஒரு இன்கம்மை நம்பி ஓடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதோட அப்படியே நின்றுச்சுன்னா கூட பரவாயில்ல. இன்னும் இதோட படிப்படியாக மேலே கூடக்கூடாது. அதான் முக்கியமான தகவல். பெட்ரோல் எவ்வளோ லிட்டரு முன்னாடிலாம் 90 ரூபா இருந்தது. இப்போ அப்படியே படிப்படியாக 92 ஆச்சு, இப்போ 94 ஆச்சு, இப்போ 96 வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க போலுக்கு தெரியுது. நீங்கள் 104 ரூபா விற்கிதுன்னா அந்த 4 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுது. இப்போ நானே அங்கேருந்து சரக்கு எட்டு வரணும், ஒரு தடவைக்கு 2 தடவை போகும்போது சீக்கிரம் பெட்ரோல் காலி ஆகிடும்.
அப்போ இதனுடைய லாபத்தை அதில் தான் பெட்ரோலுடைய கணக்கு பண்ணி தான் லாபம் வைக்க வேண்டியது வரும். ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் நாங்கள். ஏன்னா இது வந்து இந்த போர் நடக்குது தெரியுங்களா, அதுக்கு முன்னாடியே இது பண்ணலாம். எலெக்ஷனுக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு. எலெக்ஷன் வந்து அதை அல்மூல் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ புதுசாக வந்தவங்க வந்து நம்ம தப்பு பண்ண முடியாது. அந்த கச்சா எண்ணெயும் அப்படி தான் சொன்னாங்க, எல்பிஜின்னு சொன்னாங்க, கேஸுக்கு சொன்னாங்க. இப்போ கமர்ஷியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2500 2200 இருந்துச்சு. இப்போ அடிஷ்னல் இப்போ 3200 ஆக்கிட்டாங்க. இப்போ அவங்க இப்போ ஹோட்டல்காரங்க வந்து நாங்கள் வச்சு தான் ஹோட்டல்காரங்க இப்போ ஹோட்டல்காரன் நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப வேஸ்ட் ஆகி போகும். அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் எல்லாம் வெயிட் எல்லாமே சொல்ல தான் செய்கிறாங்க. என்ன பண்ண முடியும் நம்மளால்? அது எல்லாம் அடிக்கடி ஏறத்தான் செய்யும். இப்போ நமக்குன்னா வந்து 3 ரூபா கம்மியாக ஏறி இருக்குது. ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா ஏறி இருக்குது. 120 ரூபா 130 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக தரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க போர் முடிஞ்சால் தான் இது பண்ண முடியும். அதான் ட்ரம்ப் தான் அடிக்கடி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேப் மட்டும் கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா. இப்போ பெட்ரோல் விலை ஏறல உங்கள் லைஃப்ல என்ன பாதிப்பு? நீங்கள் ட்ராவல் நிறையா வரீங்க. ஆமாம், எங்களுக்கு எல்லாமே பாதிப்பு தானே. இப்போ ஆர்டர்ஸ்னா ஒரு 100 ரூபா எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு 5 கிலோ சுற்றி தான் வரணும். ஏன்னா எல்லாமே ஒன்றுவே எதுவுமே ஒரு ஸ்டார் ஷூட்டும் உங்களுக்கு கிடையாது. அப்போங்கும்போது நாங்கள் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அங்கே கம்பெனியில் ஏற்றிக்கிட்டாலும் நாங்கள் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் கம்பெனி நடத்தினா அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்களுக்கு ப்ரொசீஜர் பார்க்கணும். பெட்ரோல் வர ஏறிச்சுன்னா அது எங்களுக்கு ஏற்றி கொடுக்க முடியாது. இறங்கினா அதுமாதிரி எங்களுக்கு இறங்க மாட்டாங்க. இறங்கினா என்னமோ அதுக்கு ஒரு கேள்வி கேட்போம். அவங்க அதை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க, இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவனை போய் எதுவும் கேட்க முடியாது. இதை வந்து கவர்மெண்ட்டில் தான் என்ன இதுன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பண்ணாங்க நமக்கு தெரியாது. இன்னும் ஒன்றும் அமைச்சரை நம்ம நியமிக்காமல் இருக்காங்க பாவம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி வந்த பிறகு தான் மற்றதை அவங்க யோசிக்கணும். மற்றபடி எல்லாமே நடந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கணும், பிரச்சனை இல்லை. என்ன வேலை பார்க்குறீங்க? காய்கறி கடை வச்சுருக்கோம். எவ்வளோ உங்களுக்கு வருமானம்? வருமானம் ஏதாவது டெய்லி நம்ம கூலிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் அதுக்கே பெட்ரோல் விலை ஏறிச்சு. நார்மலாக எவ்வளோக்கு நீங்கள் பெட்ரோல் போடுவீங்க? பெட்ரோல் விலை நம்ம போடுறது மட்டும் இல்லை, இப்போ பெட்ரோல் விலை ஏறினா எல்லா பொருள் விலையோட விலையும் ஏற்றுவாங்க. ஆமாம். இப்போ இதனால் பாதிப்பு என்ன? உங்கள் பெட்ரோல் விலையை ஏறிச்சு 104 ரூபா போயிடுச்சு. உங்களுக்கு என்ன பாதிப்பு இதனால? நார்மலாக பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைப்பீங்களா? இப்போ 100 ரூபா 104 ரூபா வந்துருச்சு. இது வந்து 120 ரூபா வரைக்கும் உயர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்? நம்ம என்ன விலை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் தள்ளிட்டு வரீங்க? இப்போ பெட்ரோல் ரேட் ஆகிடுச்சு. ஆமாம், பெட்ரோல் வேர்க்க வந்துடுறீங்க. பெட்ரோல் ரேட்டை கட்டினா வேர்க்கணும். என்ன பண்ணுறது? அவங்க தெரியுமா ரேட்டு உங்களுக்கு? விலை டெய்லி இந்த இன்னைக்கு எதை 90 பைசா தான் ஏற்றிருக்கிறத சொன்னாங்க. 104 ரூபா. ஆமாம், என்ன பண்ணுறது? எல்லாம் இப்போ ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை போட்டு தான் ஆகணும். வேற ஒன்று பெட்ரோல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. பெட்ரோல் என்ன உலகம் இழகாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நடந்த இந்த 2 வருஷம் வாரில் பெட்ரோல் இல்லாமல் இப்போ ஏற்றிருக்காங்கன்னா இது பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? நம்மளும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஏற்றலை. மக்களுடைய நலன் தெரிஞ்சு அவங்களும் அதை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 ரூபா ஏற்றுறதுல பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு, எத்தனை ஹோட்டல் மூடிட்டாங்க, நான் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன், எத்தனை சிறு குடும்பம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடிங்க அவங்க சம்பாரித்து அவங்க இது வளர்த்துணும் இல்லை, மக்கள் நாள்லேயும் அவங்க அக்கறை எடுத்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஏன்னா இது நம்ம கையில் இல்லை, பெட்ரோல் ஏற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய கையில் இல்லை. எப்போ இந்த வார் ஒழியுதோ அப்போ திரும்ப நம்ம பழைய நிலைமைக்கு வருவோம், நம்மளுடைய பொருளாதாரம் பழையபடி உழையிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா இந்த பெட்ரோல் விலை இதோட நிற்காது, இன்னும் வந்து 120 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது உங்களை நார்மல் வாழ்க்கையில் என்ன மாதிரி பாதிப்பு இருக்குங்க? நார்மலாக வண்டிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுங்க, இப்போ எவ்வளோ போடுறீங்க ரேட் நாளைக்கு? நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் போடுவேன் சார், போயிட்டு வரது ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கு. இப்போது 2 விஷயம் இல்லைன்னு வச்சிங்களேன் நடக்காது. இப்போ பெட்ரோல் வரை பற்றி பேசுகிறீங்க, இதே மொபைல் ரீசார்ஜ் ஏற்றுனாங்க, அதை பற்றி யாருமே கேட்கலையா? ஏன்னா இது 2 இல்லைன்னா நம்மளால் இழங்கவே முடியாது. நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் வந்து மொபைலில் வச்சிட்டோம். மொபைல் இல்லாத நம்மளை இழங்க முடியாது. 3 நாள் சாப்பிடாம இருந்துடலாம், ஆனால் ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்க்காம இருக்க முடியாது. அது போல் தான் பெட்ரோலும்.